ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா நைட்டு 12 மணிக்கு மேலே. நான் இன்ஸ்டாகிராம் பார்க்குறப்ப டக்குன்னு எனக்கு ஒரு வீடியோ பார்த்தேன். 2 3 வீடியோ பார்த்தேன். ரொம்ப ஷாக் ஆகிட்டேன். என்னன்னா, நேற்று காலையில் 8:30 மணிக்கு நேபாளில் நிலநடுக்கம் வந்திருக்கு. ஸோ அது நிலநடுக்கம் மட்டும் இல்லாமல் பனிப்பாறைகள் கீழே விழுந்தனால, ஸோ பாறைகள் உடைந்தனால அதிகமான தண்ணி தேங்கி நின்னனால கட்டுப்படுத்த முடியாம எல்லாமே உடஞ்சி போய் வெள்ளமா மாறிடுச்சு அப்படின்னு விஞ்ஞானிகள் சொல்றாங்க. ஸோ இது இன்னும் ஆய்வு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த வீடியோஸ்லாம் பார்த்தா செம்ம ஷாக்கிங்காக இருக்கும். ரொம்ப மோசமாக இருந்தது. இப்போதான் 2 நாள் முன்னாடி நம்ம எல்லாருமே ஒரு ஃபேமிலி மேலே இருந்து கீழே விழுந்தாங்க மும்பையில். ஒரு பையன், அப்பா, அம்மா. ஸோ அதுலேருந்து கூட நம்ம மீண்டு வந்திருக்க மாட்டோம். அதுக்குள்ள நேபாளில் இவ்வளோ பெரிய டிசாஸ்டர் நடக்கும்னு எதிர்பார்க்கல. 95 பேர் இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இது எங்கெங்க பாதிப்பு ஏற்பட்டிருக்குன்னா, நேபாள்லையும் டிபெட்லையும், சைனாலையும் பாதிப்பு ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிறாங்க. ஸோ தமிழ்நாட்டிலேருந்து நிறைய பேர் வேற போயிருக்காங்க, தஞ்சாவூர்லேருந்து போயிருக்காங்க. அவங்களாம் சேஃபா இருக்காங்களா என்னன்னு தெரியல. ஒரு சைடு சேஃபா இருக்காங்கங்கிறாங்க, ஒரு சைடு சேஃபா இல்லைங்கிறாங்க. ஸோ எத்தனை பேர் போயிருக்காங்கன்னு தெரியல. ஸோ அதிகமாக நிறைய பேர் இறந்துட்டாங்க. ஒரு 100 பேர் மேலே இறந்துட்டாங்க போல. ஸோ ஒவ்வொரு ரிப்போர்ட் ஒவ்வொரு மாதிரி சொல்லுது. நம்ம எல்லாருமே வேண்டிக்கலாம், யாருக்குமே எதுவுமே ஆகக்கூடாது, எல்லாருமே திரும்ப அவங்க வீட்டுக்கு சேர்ந்துடலாம். இந்த மாதிரி ஒரு துயர சம்பவம் நடக்கும்னு நான் எதிர்பார்க்கல. இந்த நிலநடுக்கம் பார்த்தீங்கன்னா ஆஸ் யூஸ்வலாக நடந்துட்டு தான் இருக்கும். பட் இந்த தடவை ஏன் ரொம்ப மோசம்னா, அந்த பனிப்பாறையும் சேர்ந்து கீழே விழுந்திருக்கு. நிலநடுக்கம் நடந்தப்ப எல்லாமே ஒரே டைம்ல நடந்தனால இவ்வளோ பெரிய பிரச்சனை ஆயிடுச்சுன்னு அப்படின்னு விஞ்ஞானிகள் சொல்றாங்க. இந்த இந்த நிலநடுக்கத்தோட அளவு பார்த்தீங்கன்னா 4.4லேருந்து 5.2 வரைக்கும் சொல்றாங்க. ஆனால் காமனாக நடக்கிறது என்னன்னா 7 இல்லை 8 அந்த மாதிரி அளவில் வரும் அப்படின்னு நேபாளில் ஹிஸ்டாரிக்கல் ரெக்கார்ட்ஸில் இருக்குது. பட் இந்த தடவை கம்மி தான். இருந்தாலும் அந்த பனிப்பாறை கூட சேர்ந்து விழுந்தனால தான் இவ்வளோ பெரிய ஃப்ளட் வந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இது எங்கே நடந்திருக்குன்னா ஹெண்டே நதி அப்படிங்கிறாங்க. ஸோ அது என்னன்னு நான் டைட்டிலில் போடுறேன். அது என்னன்னு சரியாக புரியல எனக்கு. இவ்வளோ பெரிய சம்பவம் நடக்குன்னு நான் எதிர்பார்க்கல. எல்லாருமே வேண்டிக்கலாம். இப்போ திரும்பவும் என்ன சொல்றாங்கன்னா, அந்த ஹெண்டே நதியோட ஆத்தோட மேல் பகுதியில ஒரு தடுப்பு ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதனால திரும்பவுமே ஒரு வெள்ளம் வரலாம் அப்படின்னு அத்தாரிட்டிஸ் நம்மளை வார்ன் பண்றாங்க. சம்திங் அப்ஸ்ட்ரீம் பிளாக்கேஜுங்கிறாங்க, என்னன்னு தெரியல. ஸோ யாராவது உங்கள் ரிலேஷன் யாராவது நேபாள் போகிற மாதிரி இருந்தாலோ, நேபாளில் இருந்தாலோ, தயவு செஞ்சு இப்போதைக்கு போக வேணாம் அப்படின்னு சொல்லிடுங்க. நேபாளில் இருந்தாங்கன்னா சேஃபாக இருக்காங்களான்னு தயவு செஞ்சு செக் பண்ணுங்கள். நியூஸ் தெரியாமல் இருக்காதீங்க. ரொம்ப சீரியஸாக போயிட்டுருக்கு. ப்ளீஸ் எல்லாருமே பார்த்துக்கோங்க. ஸோ நம்ம ரிலேஷன் யாராவது நேபாளில் ஸ்டக் ஆகிட்டாங்க, மொபைல் சிக்னல் இல்லாதனால, டவர் எல்லாம் அழிஞ்சு போனனால எப்படி ரீச் அவுட் பண்ணுறது தெரியல அப்படின்னா, நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு ரீச் அவுட் பண்ணணும். தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு யாரை ரீச் அவுட் பண்ணுவாங்கன்னா, மினிஸ்டர் ஆஃப் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் அவங்கள ரீச் அவுட் பண்ணுவாங்க. அப்படி இல்லைன்னா காத்மண்டுவில் இந்தியன் எம்பசி இருக்குது, அவங்கள ரீச் அவுட் பண்ணுவாங்க. எப்படி வேணால் அவங்க தமிழ்நாடு கவர்மெண்ட் ரீச் அவுட் பண்ணுவாங்க. ஸோ நம்ம எப்படியோ எம்பசியை ரீச் அவுட் பண்ணோமே, எம்பசி அதுக்கப்புறம் நேபாளோட அத்தாரிட்டிவ் பர்சனை ரீச் அவுட் பண்ணுவாங்க. அந்த அத்தாரிட்டிவ் பர்சன் ரெஸ்கியூ டீம் ரீச் அவுட் பண்ணுவாங்க. அந்த ரெஸ்கியூ டீம்ல இருந்து ஏதாச்சும் ஒரு பர்சனை ரீச் அவுட் பண்ணிட்டு அதுக்கப்புறமேல் தான் நம்ம ரிலேஷனை கண்டுபிடிப்பாங்க, இவங்க இருக்காங்களா இல்லையான்னு. இது ஒரு பெரிய ப்ராசஸ். நான் ஆக்சுவலாக சிம்பிளாக சொல்கிறேன், ரொம்ப கஷ்டங்க. ஒரு கண்ட்ரிலேருந்து இன்னொரு கண்ட்ரியில் நம்ம ரீச் அவுட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஸோ இதில் இவ்வளோ ப்ராசஸ் இருக்குது. எல்லாரும் சேஃபாகவும் கவனமாகவும் இருங்க.